குணா குணா ஒன்று சொல்லணுமே. சொல்றா சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. நீ அழகா இருக்குன்னு நினைக்கல. என்னடி சொல்ற? ஏன்னா நீ அழகாவே இல்ல. என்னடி சொல்ற? குணா, ஆஹா, உனக்கு இப்போ பிரசவ வலி வருதுன்னு வச்சுக்கியா, எங்க கூட்டு போவோம் தெரியுமா? இந்த இளவுக்கு தான் மனுஷ பதர்களோட பேச்ச நிப்பாட்டி 500 வருஷம் ஆச்சு. என்ன ஏமல வம்பு கிழக்கிய? எங்க கூட்டு போவ? கோயில் வளர்த்து இல்ல, அர்ஜென்ட்டா போனா இங்க கூட்டு போயிடுவேன். அங்கதான் டெலிவரி பாப்பாங்க போட்டு பாருப்பா. ஏய், இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. ஹலோ, சொல்லு மச்சி. குணா, கடைக்கு போயிட்டு வந்துடுற குணா. நீ எங்கேயும் புடுங்க போ தேவையில்ல, அப்படி போய் உட்காரு. ஏன்டி ஓசில எவனா போன் பண்ணி கூப்பிட்டா போயிடுவியா? நாக்க தொங்க போட்டு நல்லா. இல்ல வேற கோடு வேற ஆஃப் தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கு எல்லா கோடு வேர்டும் தெரியும். ஒழுங்கா அப்படி போய் உட்காரு. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? நானே போய் தோசை ஊற்றி எடுத்துட்டு வரேன். தல்லே. ஆனா என்கிட்ட சண்டை பண்ணா மட்டும் எப்படி உன் உடம்புல தெம்பு வருதுன்னே தெரியல. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ குணா, நீ வேற டெலிவரிக்கு 2 மாசம் உங்க அம்மா வீட்டுக்கு போறான்றல்ல, அப்புறம் நான் எப்படி சாப்பிட்டு 2 மாசம் சாவு சாவும்ல. அதுக்கு என்ன பண்ற? மோனி ஒரு 2 மாசம் இங்க விட்டு போ. ஏய், அவன் சமைச்சு போடுவாப்பா நல்லா. என்ன சொல்ற? நீ வேலை செய்யற இடத்துல ஒரு ஆயா அவங்க வேலை பார்ப்பாங்கல்ல, ஆமா. அவங்க என்ன வயசு இருப்பாங்க? ஏய், நான் என்ன கேக்குறேன், நீ சம்பந்தமே இல்லாம நீ ஏதோ ஒன்று கேக்குற. சொல்லு, காரணத்தோட தான் கேட்கிறேன், சொல்லு. அந்த ஆயாக்குன்னா ஒரு 58-59 வயசு இருக்கும். அந்த ஆயாவை கூட உன்னை நம்பி நான் விட்டு போக மாட்டேன். குணா, ஏய் மோனி, என்ன மோனி, வாட் a surprise this is to me. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. சொல்லாங்கலாம் வந்துக்கிற, செம்மையான சர்ப்ரைஸா இருக்க. என்ன புனா? அவ உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுலாம் இருக்கட்டும், இப்ப நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். ஏன் நீ வீட்டுக்கு கிளம்ப போறியா? நான்லாம் எங்கேயும் போல, நீதான் வெளியே போற. இல்ல, புரியல. நான் வெளியே போனா? ஆமா, அவ வந்துட்டா. அதனால நீ மேல் வீட்டுல அண்ணன் தனியா தான் இருக்காரு. நாளைக்கு நான் பேசிட்டேன், நீ அவர் கூட போய் தங்கிக்கோ. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? பூனா, சொல்றது கேளு. நீ வேற இந்த நிலைமையில இருக்கிற. இவ சரியான சோம்பேறி, உனக்கு தெரியல. ஒரு வேலை செய்ய மாட்டா. நான் தான் உன்னை பாத்துக்கணும். பாத்துக்கோ தம்பி. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன். நான் இங்க இருந்து பாத்துக்கிறேன் உன்னை. நீ ஒண்ணு என்ன பாத்துக்க தேவையில்ல. நீ இங்க இருந்தனா நான் தான் உன்னைய பாத்துக்கிட்டே இருக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா பொண்ணுங்களும் அழகாவே தெரியுறாங்க. எப்படிப்பா? ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. இந்த என் பொண்டாட்டி அளவு இல்ல. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. பூனா, கரடி வந்துச்சு பூனா. பூனா, கரடி வந்துச்சு பூனா. நம்ம வீட்டுல வந்துச்சா? நம்ம வீட்லயா? ஆமா பூனா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஏய், கரடி எங்க இருக்கு? மோனி தான் உட்கார்ந்துருக்கா. மோனியா? மோனியா இருக்கா? சரி, நான் கீழே உட்காந்து இருந்தேன் பாரு. கால்லாம் முடியாதுதா, நான் கரடி நினைச்சேன் போனா.
உனக்கு ஒண்ணு தெரியுமா, நம்ம உடம்பு சூடு அதிகமானதுனாலதான் நம்ம உடம்பு நிறைய பிரச்சனை வருதாம்ப்பா. அப்படியா? அதை கம்மி பண்றதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? தெரியுமே. என்ன பண்ணணும்? எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு சொல்லுங்க. அதெல்லாம் இல்ல, ம். நீ எல்லாம் இல்லாம இருந்தாலே என் உடம்பு சூடு கரெக்டா இருக்கும். சாம்பார் ஆப்பு எனக்கு. பின்ன என்ன டென்ஷன் ஆகுது நீ ஒரு ஆள் தானே. பா, என்ன போனா? கஷ்டப்படாம உடம்ப குறைக்கணும்னா எப்படிப்பா குறைக்கிறது? கஷ்டப்படாம இருக்கு, என்னது? ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன பண்ணணும்? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? சொல்ல மாட்டேன், செஞ்சு காமிக்கிறேன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு? A few moments later. நீ எல்லாம் வாய மூடிட்டு 3 வேளை நொறுக்கு தீனி துண்ணாம இருந்தாலே உன் உடம்புலாம் குறையண்டி. இதுதான் ஒரே வழி. சோலி முடிச்சு. குணா, ஏன் அவ்வளவு சோகமா இருக்கா? என்னாச்சு? என் ஃப்ரெண்டு பிரெக்னண்டா இருக்காளாம். பிரெக்னண்டா இருக்காளா? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அது எதுக்கு நீ இவ்வளவு மூஞ்ச சோகமா வச்சுன்னு சொல்ற? எவ்வளவு சந்தோஷமான விஷயம். அவனும் குழந்தை கூட பிறக்கலாம்னு சொல்லிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலா போயிட்டு இருக்காங்க, சாமியை வேண்டிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நல்லா சந்தோஷமா தான் சொல்லலாம். என் மென்டல அவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. யாரி சொல்ற? ஆமா. சரியா போச்சு. சரி விடு, என்ன பண்றது? அந்த பையனை கல்யாணம் பண்ணி சொல்லியா? அதுலதான் இப்ப பிரச்சனையே. அவன் நேரத்தான் பிரேக்கப் பண்ணான். என்ன சொல்ற? என்ன பண்றான்னு தெரியலையே. வெரி குட். பூனா, என்ன பண்ற பூனா? ஏய், போன வாரம் டாக்டர் கிட்ட போயிருந்தேனே உடம்பு குறைக்கிறதுக்கு. ஆமா, அதான் சொன்னாரு, டெய்லி 10 நிமிஷம் வாக்கிங் நடங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, அப்பதான் உடம்பு குறையும். அது சரி. தட்டுல சர்க்கரையை வச்சு கத்தி வச்சு நோண்டிட்டு இருக்கியா? அது என்னது? அவர் தான்ப்பா சொன்னாரு சுகர் கட் பண்ண சொல்லி. அதான் சுகர் கட் பண்ணிட்டு இருக்கேன். ஏய், இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. எத்தனை மாசத்துல குறையன்னாரு? 1 மாசத்துல குறைஞ்சிருந்தாரு. கொஞ்சம்